அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் கலந்துக்கிட்டு மாணவர்களை நேரடியாக சந்திச்சு மாணவர்களை கௌரவிக்கும் வகையில ஒரு விழா ஒன்று நடத்தியிருக்காரு. அந்த விழாவில் கலந்துக்கிட்டு பேசிய நடிகர் விஜய் அவர்கள் சில அரசியல் ரீதியான கருத்துக்களை பத்தி பேசியிருக்காரு. மக்களே, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அரசாங்கத்தை நான் குறை சொல்ல வரல, ஆளும் அரசை நான் குறை சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக அரசாங்கத்தை தாக்குன்னு தாக்கியிருக்காரு. அவர் பேசுனதை முழுமையா கேட்டீங்கன்னா தெரியும். திமுகவை சேர்ந்த ஐடிவிங்க மறைமுகமா பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தாண்டி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இயங்கக்கூடிய ஒரு சில நபர்கள் நல்ல விஷயத்தை கெட்டது போலவும் கெட்டதை நல்லது போலவும் காட்டுறாங்க. நல்லவர்களை கெட்டவர்களாக ஆக்குறாங்க, கெட்டவர்களை நல்லவர்களாக ஆக்குறாங்க. எல்லாத்தையுமே பாருங்க. அதையெல்லாம் பார்க்க வேணாம்னு நான் சொல்லல. எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் படிங்க. பார்த்து எது சரின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க கத்துக்கோங்க. ஒரு சில கட்சிகள் பொய்யான பிரச்சாரங்களை செய்வாங்க. அதெல்லாம் நம்பாதீங்கிற மாதிரி மறைமுகமாக யாரை இவர் பேசியிருக்கிறார் என்பது எல்லாருக்குமே தெரியும். பொய்யான பிரச்சாரங்களை செய்யக்கூடிய ஒரு கட்சினா இந்த நாட்டிலேயே அது திமுக மட்டும்தான். 1000 விஷயம் சொல்லலாம் அதை பத்தி. மதுக்கடைகளை நாங்கள் மூடிடுவோம், நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம், இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை, விவசாய நிலங்களை வேற எந்த பயன்பாட்டுக்கும் எடுக்க மாட்டோம், பல விஷயங்களை சொன்னாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு நாங்க நடவடிக்கை எடுத்துருவோம், அந்த அதிகாரிகள் எல்லாம் நீக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு கொடநாடு வழக்க நாங்க வந்த உடனே அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம். நாங்க அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்தை பத்திலாம் நாங்க விசாரிப்போம் எல்லாம் சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எதிர்கட்சியாக இப்ப இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில் என்ன நடந்ததோ அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அதை விட கூடுதலாக ஒரு மடங்கு மேல போய் மக்களுக்கு கொடுமைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டாங்க, விவசாய நிலங்களை வேறு பயன்பாட்டுக்கு எடுத்தாங்க, மதுக்கடைகள் அதிகமான எண்ணிக்கையில திறந்தாங்க, நீட் தேர்வை ரத்து பண்ணல. ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல், பொய்யான பிரச்சாரங்களை பண்ணக்கூடிய ஒரு கட்சினா தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான். அதிமுகவும் பல பொய்யான பிரச்சாரங்களை பண்ணுவாங்க. அவங்களா இவங்களான்னு ஒரு போட்டி வைக்கும்போது பொய்யான பிரச்சாரங்களை பண்ணுவதில் திமுக முதலிடம் பிடிக்கும். அப்போ யாரை சொல்றாருங்கிறது வெளிப்படையாக தெரியுது. கள்ளச்சாராய பிரச்சனையை பத்தி பேசினாரு. சே நோ டு ட்ரக்ஸ் என்கிற அந்த உறுதிமொழியை எடுத்தாங்க. அரசு தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. நம்ம தான் காப்பாத்திக்கணும். அரசாங்கத்தை ஆளும் அரசை குறை சொல்ல நான் வரல, அதுக்கான மேடை இது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுக தாக்குதல். முழுக்க திமுகவை பத்தி சில விஷயங்களை பேசியிருக்காரு. திமுகவுடைய ஐடிவிங் நல்லவர்களை கெட்டவர்களாக மாத்துவாங்க, கெட்டவர்களை நல்லவர்களாக மாத்துவாங்க. இவங்க செய்யக்கூடிய பொய்யான பரப்புரைகளை மக்களும் நம்புவாங்க. ஒரு சில அரசியல் கட்சிகள் பொய்யான பரப்புரை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நல்லவர்களை கெட்டவர்களாக மாத்துறாங்க, கெட்டவர்களை நல்லவர்களாக மாத்துறாங்க. இது ஐடிவிங்க பத்தி பேசுறாரு. இதை செய்யக்கூடிய கட்சி எது? திமுக. திமுகவுடைய ஐடிவிங் தான் பொய்யான பரப்புரை அந்த கட்சியை செய்வாங்க. அதை எடுத்து இவங்க பரப்புவாங்க. நல்லவர்களை கெட்டவர்களாக மாற்றுவாங்க, கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்றுவாங்க. இவர்கள் செய்தது இதுதான். நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட பி டீம்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புரையை பண்ணாங்க. மக்கள் நம்பினாங்க. மக்கள் அதிகப்படியான அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரிய வருது நாம் தமிழர் கட்சி தான் உண்மையாவே பிஜேபியை எதிர்க்குது அப்படின்னு தெரிய வருது. எப்ப? அவங்கள என்ஐஏ சோதனையை நம்ம மேல போட்டதுக்கு அப்புறம். என்ஐஏங்கிறது அந்த இஸ்லாமிய மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது. இந்த தீவிரவாதம், ஆன்டி நேஷனல், அது இதுன்னு சொல்லுவாங்க. அந்த என்ஐஏ இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டுல வந்து சோதனை போடுறாங்க. அப்புறமேட்டு தான் அந்த இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்களுக்கு எல்லாம் புரிய வருது நாம் தமிழர் கட்சி கடுமையாக உண்மையாக பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சின்னு. இப்படி பொய்யான சில விஷயங்களை திமுகவோட ஐடிவிங் வந்து செய்வாங்க. அதைத்தான் வந்து விஜய் அவர்கள் மறைமுகமாக சாடி இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில மேடைகள்ல தொடர்ச்சியா பேசிட்டு வராரு. அதுல இப்ப சமீபத்துல பதவியேற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் உதயநிதி வாழ்க, எங்கள் வருங்காலம் உதயநிதி அப்படின்லாம் சொல்லி பேசுறாங்க பதவி ஏற்கும் போது. அதை அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில பேசுறாரு. உதயநிதிலாம் இந்த நாட்டுல முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னா நாங்கெல்லாம் செத்து போயிடுவோம், நாங்க சாவறதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் கொண்டுட்டு தான் சாவுவோம் அப்படிங்கிற மாதிரி காட்டமாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. ஆமா, அப்புறம் காட்டமா வரதானாங்க செய்யும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆவார்னா அப்பா, மகன், அதுக்கப்புறமேட்டுக்கு பேரன், எல்லாமே வந்து நீங்க தொடர்ச்சியா மன்னராட்சி மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுல எங்க இருக்கு சமூக நீதி, சமத்துவம்? உங்க ஒரு குடும்பத்துல இருந்து தொடர்ச்சியா வந்துட்டே இருப்பாங்களாம். அந்த குடும்பத்துக்கு இவங்கெல்லாம் ஜால்ரா போட்டுட்டே இருப்பாங்களாம். இதுக்கு பேர் தான் கொத்தடிமைத்தனம். உதய வாழ்க, அப்புறமேட்டுக்கு இன்ப வாழ்க, இன்ப நிதி இருக்காருல்ல, அவர் வந்து லண்டன்ல இருக்காரு போல. இன்ப நிதியை நாங்க முதலமைச்சர் ஆகிட்டு தான் சாவோம்னு சொல்லி சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு, நீங்க எப்ப சாவுவீங்க அப்படின்னு.
விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் 3 கட்சிகள் போட்டியிட்டது. திமுக, பாமக, நாம் தமிழர். இந்த 3 கட்சிகளுடைய வேட்பாளரையும் ஒரு மேடையில வச்சு நீங்க கேள்வி எழுப்புங்க, யாரு விவாதத்துல வெற்றி பெறான்னு பார்க்கலாம். என் தங்கை அபிநயா அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் திமுகவை போட்டு பொலன்னு விக்கிரவாண்டியில பொழந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுக, தேமுதிக எல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இந்த ஒரு முறை எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வெளிப்படையாக அதிமுக, தேமுதிக ஆதரவு கேட்டிருக்காரு அண்ணன் சீமான். அந்த ஆதரவு கேட்டதை எடுத்துக்கொண்டு சீமான் பிச்சை எடுத்துட்டாரு. அதிமுக அடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக உரிமையை கேட்கலாம், தப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1000 தவறு செய்திருந்தாலும் கூட என்னதான் இருந்தாலும் அதை நாங்க விட்டு கொடுக்க முடியாது. இப்ப கூட சொல்லட்டுமா, சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி அப்படி எரியுமே உங்களுக்கு. 1000 இருந்தாலும் அவர் தமிழருப்பா, அவர் இந்த மண்ணை சேர்ந்தவருப்பா. அவரை நீங்க இன்னைக்கு சாதி முத்திரை குத்தி அவர் ஒரு சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களை இவருக்கு எதிராக திருப்பி விட்டு யாருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரோ அந்த மக்களும் இன்னைக்கு இவருக்கு எதிராக நிற்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடியை கடுமையாக விமர்சிக்கிறாரு. இவங்கள்ட்ட போகணும், நடையா நடக்கணும், கெஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பேசி எடப்பாடி அவர்களை காலி பண்றதுல முடிவு பண்ணிட்டீங்க. உண்மையா சொல்லட்டுமா, அதுல எங்களுக்கு சில வருத்தம் இருக்கதான் செய்யுது. அம்மையார் ஜெயலலிதா நிற்கும் போது எல்லா ஜாதிக்காரங்களும் ஓட்டு போடுறீங்க. அம்மையார் ஜெயலலிதா தமிழர் கிடையாது. எம்ஜிஆர் நிற்கும் போது எல்லாரும் ஓட்டு போட்டீங்க. எம்ஜிஆர் தமிழர் கிடையாது, மலையாளி. கன்னடத்து பிராமண பெண் ஜெயலலிதா நிற்கும் போது எல்லாரும் ஓட்டு போட்டீங்க. மலையாளி எம்ஜிஆர் நிற்கும் போது எல்லாரும் ஓட்டு போட்டீங்க. தமிழர் எடப்பாடி பழனிசாமி வரும்போது அவரை தமிழராக பார்க்க தயாராக இல்லை, அவரையும் சாதியாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள் என்று நினைக்கும் போது வருத்தமா இருக்கு எங்களுக்கு. வேற எந்த வருத்தமும் கிடையாது. அதிமுகங்கிற கட்சி ஐயா எடப்பாடி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகி மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சிருவார் அப்படின்லாம் நாங்க நினைக்கல. நாங்க உறுதியா இருக்கோம். இன்னைக்கு விக்கிரவாண்டியில அதிமுக போட்டியிடவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக தான் அதிமுக ஆதரவு கேட்கிறோம். அதிமுக போட்டியிட போறாங்க அப்படின்னா நாங்க அவங்கள்ட்ட ஆதரவு கேட்க போறதில்லை. அவங்க வெற்றிக்காக அவங்க உழைக்கட்டும், அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டோம், அவங்க பேசட்டும். எங்களுடைய வெற்றிக்காக நாங்க உழைக்க போறோம், நாங்க பேச போறோம். எத்தனை ஓட்டு வாங்கினாலும் 10,000 ஓட்டு வாங்கியிருந்தாலும் அது நாம் தமிழர் கட்சி. அந்த 10,000 ஓட்டு ஒவ்வொரு ஓட்டும் விலை மதிக்க முடியாத ஓட்டுக்கள். அண்ணன் சீமான் அவர்கள் ஒன்றும் மக்களை ஏமாத்தி அப்படி ஒன்றும் ஜெயிச்சு வரணும்னு நினைக்கல. வெளிப்படையா ஆதரவு கேட்கிறாரு. 2009 நான் அதிமுகவுக்காக உழைத்திருக்கிறேன். 2011 ஐயா விஜயகாந்த் அவர்களுக்காக நான் உழைத்திருக்கிறேன். 2014 அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்காகவும் அதிமுகவுக்காகவும் விஜயகாந்த் அவர்களுக்காகவும் நான் உழைத்திருக்கிறேன். இவ்வளவு நான் உங்களுக்காக செஞ்சிருக்கேன். 10 ரூபா காசு கூட நீங்க கொடுக்கல, நானும் கேட்கல, நீங்களும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு ஆதரவு கேட்கிறேன். நீங்க போட்டியிடல, விலகிக்கிட்டீங்க. இந்த முறை எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நாங்க வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. திமுக பணத்தை இப்ப அள்ளி வீச போறாங்க. சட்டம் ஒழுங்கு அங்க சீர்கிடும். மற்ற கட்சிகள் எல்லாம் மக்களை சந்திக்காத வகையில மக்களை பார்த்துப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, கல்லெல்லாம் எடுத்து வீசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அராஜகம் நடக்கும். அதனாலதான் நீங்க விலகி இருக்கீங்க. அதே மாதிரி இப்ப அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட சொல்றாரு, நாங்க விலகின மாதிரி மற்ற எல்லா கட்சிகளும் இந்த தேர்தலை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்பதான் இந்த ஆளுங்கட்சிக்கு புத்தி வரும். தேர்தல் ஆணையமும் அப்பதான் பயப்படும். மற்ற எல்லா கட்சிகளும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த தேர்தலை சரியா நடத்த விடணும், இந்த ஆளும் அரசாங்கம் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமும் முன் வரும் இல்லையா? அதனால எல்லா கட்சிகளுமே இந்த தேர்தலை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதிமுக புறக்கணிக்குதுன்னா அங்க பல முறை பதவி அனுபவிச்சிருக்காங்க, பதவியில இருந்திருக்காங்க, ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும்னு தான் நினைப்பாங்க. இப்ப பாமக போட்டியிடுதுன்னா அதுக்கு காரணம் ஜாதி மக்கள் அங்க மெஜாரிட்டியா இருக்கு, அந்த ஜாதி மக்கள் மெஜாரிட்டியா இருக்காங்க, அதனால அவங்க நிக்கிறாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவங்க போட்டியிட கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சி கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு இந்த தேர்தலிலாவது எங்களுக்கான தேர்தலாக அமையுமா என்று எதிர்பார்த்து போட்டியிடும். நாம் தமிழர் கட்சி எந்த தேர்தலிலும் போட்டியிடாம இருக்காது. அது எந்த தேர்தலாக இருந்தாலும் நாம் தமிழர் தனிச்சு போட்டிப்பா, அது உறுதி. நம்ம அது எழுதப்படாத சாசனம். அது கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி போட்டியிடும், தனித்து தான் போட்டியிடும். ஆனா இந்த முறை அண்ணன் சீமான் அவர்கள் வெளிப்படையாகத்தான் ஆதரவு கேட்கிறாரு. மக்களை ஏமாத்தியோ நாங்க உங்களுக்கு அது செய்யறேன் இது செய்யறேன் அப்படின்னு சொல்லிலாம் பொய்யான பிரச்சாரங்களை பண்ணல. இந்த திமுக மாதிரியான பொய்யான பிரச்சாரங்களையோ பணத்தையே நம்பி போட்டியிடக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி கிடையாது. அதனாலதான் ஆதரவு கேட்கிறாரு ஒழிய ஒன்னும் சீமான் பிச்சை எடுத்துட்டாரு. ஆமா, இந்த திமுக ஐடிவிங்க இருக்காங்களே, இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் சொன்னதை நான் 100% வரவேற்கிறேன். ஒரு மேடையில என்ன பேசணுமோ அதை மட்டும் தெளிவாக பேசியிருக்கிறார். 10 நிமிஷம் பேசினாலும் அந்த தலைப்பு மாறாமல் சரியாக
ஆளும் அரச குறை சொல்ற மாதிரி வந்துட்டு ஆனா ஆளும் அரசனை குறை சொல்ல வரலன்ட்டாரு. அதுக்கான மேடை இது இல்லைன்ட்டாரு. அப்போ வேற மேடையில பேச போறாருன்னு தானே அர்த்தம். பேசட்டும், வரட்டும், வரவே இருக்கிறோம். நம்ம பொது எதிரி திமுக தான், சீமானவர்கள் சொல்வது போல பொது எதிரி இன்னைக்கு திமுக தான். ஒரு உலகத்துல எங்க அநீதி நடந்தாலும் அதற்கான வேர் தேடி போனீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கும். யாரு சொன்னது? நம்ம ஐயா நம்மாழ்வார். உலக அரசியல்ல இஸ்ரேலுக்கும் அங்கேயும் போர் நடக்குது, அங்க குண்டு வெடிக்குது, இதுக்கெல்லாம் ஆணி வேர் தேடி போனீங்கன்னா அமெரிக்காட்ட தான் போய் நிற்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல இந்த சாராயம் காய்ச்சறான், கொலை நடக்குது, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, போதைப் பொருள் கடத்தல், இதுக்கெல்லாம் ஆணி வேர் தேடி போனீங்கன்னா திமுகவில் இருக்கும். இந்த நாட்டுல திமுகங்கிற கட்சியை அப்புறப்படுத்தாம மக்களை செழிப்பாக வாழ வைக்க முடியாது. எல்லாம் குடிச்சு சாவுவோம், போதைக்கு அடிமையாகத்தான் இருப்பான். இதை மாற்றணும் அப்படின்னா பொது எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒரு ஒற்றை இலக்காக இருக்கணும். பல்வேறு கருத்து முரண்களுக்குள் நமக்கு நாமே மோதிக்கிட்டு சாதியாகவும் மதமாகவும் பிரிஞ்சு நின்னோம் அப்படின்னா திராவிடர்களுக்கு கொண்டாட்டமாகத்தான் இருக்கும். ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒற்றுமையா இருந்தோம்னா நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா பழனி பாபா அவர்கள் பல கருத்தை பேசிட்டாரு, இதை பத்தி பல கருத்துக்களை பேசிட்டாரு. திராவிட இயக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பல்வேறு இயக்கங்கள் இருக்கு. தேர்தல் அப்படியே எல்லாம் ஒண்ணா ஆயிப்பாங்க. அது மாதிரி நம்மளும் ஒற்றுமையா இருக்கணும். இந்த கருத்து வேறுபாடு, சீமானவர்கள் அந்த கருத்துல நான் முரண்படுகிறேன், மாட்டுக்கறி விஷயத்துல நான் முரண்படுகிறேன், இவர் இப்படி பேசியிருக்க கூடாது, இந்த இடத்துல அப்படிலாம் இருக்காது. முரண்பட்டா முரண்பட்டுட்டு போங்க. அதை பொதுவெளியில சொல்லிக்கிட்டு தேவையில்லாத சில பிரச்சனைகளை, தேவையில்லாத சில வாக்குவாதங்களை நீட்டித்து கொண்டே போகாதீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. 1000 விமர்சனங்கள், விமர்சனம் இல்லாத மனிதரும் கிடையாது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தும் கிடையாது இந்த உலகத்துல.